பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ திவ்யா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் பல தரப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் பிஆர் ஆக்டிவிட்டியால் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா? உங்கள் ஹேட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அண்ட் வெளியே இப்போ வந்ததுக்கப்புறம் இவங்க கூடலாம் நான் ஃப்ரெண்டாக இருப்பேன், இவங்க கூடலாம் எனக்கு சவகாசமே வேணாம்ப்பா அப்படின்னு திவ்யா யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அண்ட் அதுக்கு திவ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திவ்யா கிட்ட வந்து உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்தது, மக்கள் உங்களை எப்படி பார்க்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு திவ்யா சொன்னது என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொன்னாங்களாம், இப்படி எங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கணும், எங்க வீட்டு பொண்ணுங்களும் இப்படிதான் வளரணும், போல்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இது திவ்யா சொல்றதுக்கு முன்னாடி நான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் உள்ள திவ்யா இருக்கும்போதே நிறைய பேர் வந்துட்டு திவ்யாவோட போல்ட்னஸ் பார்த்து எஸ் இப்படிதான் இருக்கணும், பொண்ணுங்க போல்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் பயந்துட்டு அமைதியா போறது இப்படி இருக்கக்கூடாது, திவ்யாவோட போல்ட்னஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது திவ்யா வரைக்கும் ரீச் ஆகி திவ்யாவுக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும், இப்படி உங்களை மாதிரி ஒரு பொண்ணை வளர்க்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதை விட பெருசாக அங்கீகாரம் என்னங்க கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ திவ்யாவோட போல்ட்னஸ் அப்படின்றது எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போல்ட்னஸ்க்கும் அரகன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ திவ்யா அந்த வீட்டில் பல இடங்களில் போல்டாக நிறைய விஷயத்த போய் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு உடனே பார்வதி சப்போர்ட்டர்ஸ் வந்து எங்கள் அக்காவும் தானே எவ்வளோ போல்டாக இருந்தாங்க அப்படின்னீங்க. போல்ட்னஸ்க்கும் அரகன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. திவ்யா போல்டாக அந்த வீட்டில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. தன் மேலே தவறாக இருந்தால் அதை ரியலைஸ் பண்ணி சாரியும் கேட்டிருக்காங்க. ஆனால் பார்வதி அரகெண்ட்டாக இருந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் நான் தான் கரெக்டு, நான் மட்டும்தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அரகெண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திவ்யாவோட போல்ட்னஸ் மக்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க பிடிச்சதுனால தான் அவங்ககிட்ட அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா அவங்க நேற்று வந்து கோவில் போயிருந்தாங்க. திவ்யா, அரோரா, துஷார், கனி, ஆதிரை இவங்கெல்லாம் வந்து நேற்று கோவில் போயிருந்தாங்களாம். அப்போ அங்கே நிறைய பேர் வந்து சொன்னாங்களாம், உங்கள் போல்ட்னஸ் நல்லா இருக்குது திவ்யா, இப்படி தான் எல்லாரும் இருக்கணும், உங்களை மாதிரி தான் எங்கள் பசங்களை வளர்க்கணும் அப்படின்னாங்களாம். ஸோ இது நிஜமாகவே ரொம்ப பெரிய அங்கீகாரம். அண்ட் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, பல நாள் அவங்களுக்கு அவார்ட் கிடைக்கல, பல நாள் ஸ்டேஜில் கீழே உட்காந்து தான் அவார்டுக்காக பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி ஒரு அவார்ட் கிடைச்சது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. எஸ் திவ்யா, உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க வேண்டியது இருந்திருக்கு, அதுக்காக தான் உங்களை நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அவார்ட் கிடைச்சிருந்தது அப்படி அது அந்த சீரியல்ல அந்த கேரக்டருக்காக ஜெனிக்காக கிடைச்சதா இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு திவ்யா யார், திவ்யாவோட போல்ட்னஸ்க்காக இது கிடைச்சிருக்கு, திவ்யாவோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்க்காக கிடைச்சிருக்கு அப்படின் போது இது ரொம்ப பெரிய அங்கீகாரம். அண்ட் மக்கள் உங்களை அவங்க வீட்டு பிள்ளையாகும், நீங்கள் உங்களை மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளையை வளர்க்கணும்னு நினைக்கிறேன்றாங்க. இதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. அண்ட் அடுத்த கேள்வி என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா, நீங்கள் டைட்டில் வின் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா, நீங்கள் வின் பண்ணலன்னா வேற யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரோட கிராஃப் ஏறும் இறங்கும், அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் இருக்கும். ஸோ இவங்க தான் அவங்க தான் அப்படின்றது நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுக்கணும், என்ன நான் புஷ் பண்ணி கொண்டு போகணும், ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேனாங்க. ஸோ இது பல பேருக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம சுபிக்ஷாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலி அந்த பொண்ணு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. 100% கொடுக்க சொன்னால் 200% கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போதுமே மைண்டில் நான் ஜெயிக்கணும், நான் டைட்டிலுக்காக அடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு அவங்க ஒரு ப்ரெஷர் தனக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. சுபிக்ஷாலாம் நான் டைட்டில் அடிக்கணும், அப்போ அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற பேரில் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை கவனிக்கல. நம்ம இப்படி பேசினா மக்கள் கோச்சிக்குவாங்களோ, அப்படி பேசினா கண்டஸ்டன்ஸ் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ இப்படின்னு சொல்லி அவங்களே சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்படி தான் நம்ம இருக்கணும், நம்ம ரொம்ப வந்து சத்தமாக பேசக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்படியே அவங்களே சப்ரஸ் பண்ணாங்க. அண்ட் அது எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டு அடுத்த ஃபினாலே வீக்குக்கு வந்தாங்க இல்லையா, அந்த டைம் சொல்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அப்போ அரோரா கேட்டாங்க, என்ன சுபிக்ஷாவோட திமிரு ரொம்ப கூடி இருக்கே அப்படின் போது, நான் இப்படி தாண்டி இருப்பேன், எப்போதுமே நான் அப்படி தான் இருப்பேன், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நானே என்னை அமைதியாக இருந்துட்டேன், அதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ சுபிக்ஷன் கிடையாது, ஒரு சிலர்லாம் வந்துட்டு அந்த டைட்டில் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறேன் அப்படின்றத தன்னை சுற்றி நடக்கிறது தெரியாது. இப்போ கமருதீனுக்கும் வந்ததுலேருந்து நான் டைட்டில் நோக்கி போகணும் அப்படின்னு போனாரே தவிர, நடுவில் தன்னோட அந்த டைட்டிலுக்கு இடையில எத்தனை பேர் வராங்க அப்படின்னாலும் அவங்கள நான் ஏறி மிதிச்சுட்டு அவங்கள என்ன வேணாலும் பண்ணிட்டு நான் போவேன் அப்படின்ற ஒரு மனிதம் அப்படின்றது அவர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டைட்டில் வேணும்னா அதுக்கான உழைப்பை போட்டு அதுக்கு என்ன கிடைச்சாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணணும். இப்போ திவ்யா சொல்கிறாங்க இல்லையா, நான் என்ன புஷ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு நான் போகணும், அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் ஓகே. அதுதான் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் கையை, சபரி கையை என் கையும் சரி சேதுனா பிடிச்சிருந்தார், என்ன நடந்தாலும் ஓகே, எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும்
இருந்தாலும், ரன்னராக இருந்தாலும், வின்னராக இருந்தாலும் எதுனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப வந்து உங்களை ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. நான் இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு ஜாபுக்கு போகிறீங்க இல்லை எதை வந்து நீங்கள் பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே சரி, லைக் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணி நான் இதில் எப்படினாலும் வின் பண்ணணும், நான் இதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. அந்த சக்ஸஸுக்கு நம்ம தேவையான உழைப்பை கொடுப்போம், அந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம கொடுப்போம். அதுக்கு என்ன ரிசல்ட் வந்தாலும் ஓகே அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திவ்யா அது ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ என்னை புஷ் பண்ணி நான் கொண்டு போனேன், முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன் அப்படின்னாங்க. அண்ட் ப்ராப்ளம் எத்தனையோ தடவை உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும், பட் உடனே பவுன்ஸ் பேக் ஆகி கிச்சனில் போய் ஒர்க் பண்ணுறது, நார்மலாகிறது, இதெல்லாம் எப்படி அப்படின் போது அது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. வீட்டில் 5 பேருக்கு சமைப்பேன், 15 பேருக்கு சமைக்கிறதும் அண்டு எந்த ஒரு பிரச்சனை அது நம்ம கடைசி வாரங்களில் நம்மளால் ரொம்ப பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே அந்த கடைசி வாரங்கள் வர வர எந்த ஒரு இதுவும் கிடையாது, வீட்டு வேலை இவங்க தான் செய்யணும் அப்படின்றது இல்லாமல் யார் வேணாலும் என்ன வேலைனாலும் செய்யலாம் அப்படின்ட்டாங்க. அந்த டைம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப லீனியண்ட்டாக போயிடுச்சு. ஓகே ஃபைன், வேலை செஞ்சால் என்ன, கடைசி வாரங்கள் டிக்கெட் டு ஃபினாலே, நான் அந்த ப்ரெஷரில் இருக்கேன் அப்படின்னு யாரும் வேலை செய்யாமல் இருக்கும்போது திவ்யா கையில் அடிபட்டிருந்தாலும் சரி, காலில் அடிபட்டிருந்தாலும் சரி, மன வலி இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் அடுத்த செகண்ட் போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. லைக் மற்றவங்களுக்கும் பசிக்கும், சாப்பிடணும், அவங்களும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க, லைக் டாஸ்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, எனக்கு கிச்சனுக்குள்ளே போனால் எந்த ப்ரெஷருமே எனக்கு ஞாபகம் இருக்காதுங்க, நான் பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னாங்க. ஸோ எப்போதுமே திவ்யா தன்னை விட தன் கூட இருக்கிறவங்கள பற்றி நினைப்பாங்க ரொம்ப. அண்ட் எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் எபிசோட் பார்க்கவே இல்லை, நான் தான் லைவாக அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டேனே, இதுக்கு மேலே நான் என்ன பார்க்கணும். அதாவது தன்னை பற்றி பின்னாடி பேசினவங்க யார் யார் தன்னை பற்றி பின்னாடி பேசினாங்கன்றது எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கும் வேண்டாம், பின்னாடி பேசினவங்க பின்னாடியே இருக்கட்டும், நான் அதை கண்டுக்க விரும்பல அப்படின்னாங்க. எஸ், ஆப்வியஸாக போயிட்டு நீங்கள் எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் உங்களை பார்த்துருப்பாங்க, ஒவ்வொரு விதத்தில் உங்களை பேசியிருப்பாங்க, அது உங்களுக்கு ஹர்ட் ஆகும் தான். அண்ட் மோரோவர் அது உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும், அந்த பர்சன் கூட டெஃபினட்டாக உங்களால் கனெக்ட் ஆக முடியாது. ஏன்னா திவ்யா ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க, அவங்களும் ட்ரூவாக ஒரு அன்பை கொடுப்பாங்க, அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லைன்னு போது அவங்களுக்கு வருத்தப்படுவாங்க. அதனால் நான் அது எதையுமே பார்க்க விரும்பலை. அவங்க முன்னாடியே தெரிஞ்சு போச்சு அவங்க சாண்ட்ரா எப்படிப்பட்ட நபர், பிரஜின் எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத வாழ்க்கையவே வாழ்ந்து பார்த்துட்டாங்க. இதுக்கு மேலே என்னங்க அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. அண்ட் பிஆர் ஒர்க் பற்றி கேட்டதுக்கு, பிஆர் வச்சு தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின் போது, எஸ், 10 பேருக்கு நம்மளை பிடிச்சா 40 பேருக்கு நம்மளை பிடிக்காமல் இருக்கும். பட் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் 10-11 வருஷம் இவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா, சீரியல்ஸ் நிறைய லாங்குவேஜில் சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதனால நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் எத்தனையோ பேர் வந்து இப்போவும் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. எஸ், திவ்யாவோட போல்ட்னஸ் நல்லா இருக்குது, திவ்யா மாதிரி எங்கள் பொண்ணுங்களும் போல்டாக இருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் எப்படி பிஆர் வந்துட்டு உங்கள் ஃபோனை கொடுங்க, நாங்கள் திவ்யாவுக்கு ஓட் பண்ண போட முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், ஆனால் பரவாயில்ல எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி திவ்யா முடிச்சுட்டாங்க. 4 பேர் 4000 விதம் பேசினா நமக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் இவங்க கூட நான் வெளியே போனதுக்கப்புறம் கான்டாக்டில் இருப்பேன், இவங்க கூட சவகாசமே வேண்டாம் அப்படின் போது கான்டாக்டில் இருப்பேன்றதில் அரோரா, ஆதிரை, கனி, வினோத் இவங்க கூடலாம் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இவங்க கூட கண்டினியூ பண்ணுவேன். அவகாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னங்க விரோதம் பண்ணிட்டாங்க, யாருனாலும் லைட்டாக ஒரு ஹாய் ஹலோன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு சும்மா இந்த ஃபேக் அலிகேஷன் வச்சாங்க இல்லையா, சாண்ட்ராவை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அது திவ்யாவை ரொம்ப ஹர்ட் ஆக்கிருச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சண்டை போட்டிருந்தா கூட என் கூட அந்த வீட்டில் சண்டை போட்டவங்க கூட ஓகே, ஆனால் இப்படி ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சு நீ இதை பண்ணியா அப்படின்னு கூட கேட்காம தன் மேலே ஒரு தப்பான அலிகேஷன் வச்சதுனால ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு. பட் யாராக இருந்தாலும் அது அவங்க வேறு வழியே இல்லை. அந்த ஃபீல்டில் இருக்கும்போது நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சாண்ட்ரா பார்க்கும்போது ஹாய் சாண்ட்ரா நான் இருக்கீங்களா, ஹாய் ஹலோ அப்படின்னு பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் சாண்ட்ரான்ற பேரை மீன் பண்ணாமல் ஃபேக் அலிகேஷன் வச்சாங்க, அது ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் திவ்யாக்கான நியாயம் மட்டும் கடைசி வரைக்கும் கிடைக்கல இல்லையா, சேதுபதி சாரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இல்லையா, அதனால் கடைசி வரைக்கும் அந்த நியாயம் கிடைக்கல. அண்ட் ஃபைனலி அவங்க மக்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, மக்களே நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், இந்த டைட்டில் நீங்கள் எனக்கு கொடுத்தது அண்ட் இதுக்கு நான் ரொம்ப உங்களுக்கு எப்பவுமே உண்மையாக இருப்பேன், இந்த டைட்டில் நான் கொடுத்ததுக்கு நான் தகுதியான நபர் அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. திவ்யா நீங்கள் எங்களுக்கு கடமைப்பட்டிருக்க அப்படிலாம் சொல்லவே வேணாம், இது உங்கள் உழைப்புக்கான வெற்றி, உங்களோட உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச வெற்றி. அண்ட் எங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையான ஒரு நபருக்கு இந்த வெற்றி கிடைச்சதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு ஒரு சிஸ்டராக நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, ரொம்ப போல்டாக இருக்கீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்க, யார் பின்னாடியும் பேசல, முதுகில் குத்தில் சூப்பராக கேம்லாம் விளையாண்டீங்க, உங்களோட கேரக்டர் வைஸும் சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம்,
யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பிடாதீங்க. அண்ட் உங்களை ஒருத்தர் காயப்படுத்துகிற உரிமையை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. அந்த லிமிட்டில் வச்ச யாரையாக இருந்தாலும் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நம்ம அன்பு வைக்கிற ஒரு நபர் நம்மளை காயப்படுத்தும் போது தான் நமக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச நபர் தான், பட் நம்ம அவங்கள கன்சிடர் பண்ணலன்னு வைங்களேன், அவன் கிடக்குறான் என்ன போடா நீ பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நம்ம ரொம்ப அன்பாக இருந்த நபர் நம்ம கிட்ட காயப்படுத்தும் போது நமக்கு அது வலிக்கும். ஸோ உங்களை காயப்படுத்துகிற உரிமையை யாருக்கும் கொடுக்காம அப்படி அவ்வளோ ஒரு பாண்டை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரம் ஹர்ட் ஆகிடுறீங்க. அதுக்காக ஒரு சின்ன அட்வைஸ். இந்த சீசனோட டைட்டில் வினராக நீங்கள் ஆனது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. லவ் யூ திவ்யா. அண்ட் திவ்யாவுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.